ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆனந்த் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதுகுறித்து ஆனந்த் மற்றும் திமுக நிர்வாகிகளிடம் எமது செய்தியாளர் விஜயகோபால் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தல் வரும் 13ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் வளர்மதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் இன்று திமுக வேட்பாளர் ஆனந்த் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஒரு பரபரப்பான திமுக அதிமுக என்ற பிரதான இரு கட்சிகள் ஸ்ரீரங்கத்தில் களம் இறங்கியிருப்பதால் ஸ்ரீரங்கம் தொகுதி நிலவரம் தற்போது ஒரு சூடான நிலையில் காணப்படுகிறது. தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வெளியில் வந்திருக்க திமுக வேட்பாளர் ஆனந்த் நம்மிடம் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு கட்சி வேட்பாளர், அதாவது ஜெயலலிதா எதிர்த்து போட்டியிட்டு நீங்க தோல்விட்டு இருக்கீங்க. இப்ப மீண்டும் ஒரு முறை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கீங்க. இப்போ தற்போது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா ஒரு தலைவர், அவங்களுக்கு நிகரான வேட்பாளர் அவங்களுக்கு யாரும் கிடையாது. சமமான வேட்பாளர் தான், சமபலத்தில் தான் இருக்கான். வெற்றி வாய்ப்பு எளிதா இருக்கும். எதை முன்வைத்து பிரச்சாரம் பண்ண போறீங்க? எதிரில் உள்ளோம், எல்லாத்திலும் எல்லா துறையிலும் உள்ளோம். அதை வைத்து நான் பிரச்சாரம்